நியூ தமிழ் தென்றல் பார்வையாளர்களுக்கு இனிய வணக்கம். என்றும் உங்களுடன் ராசிபுரம் திவ்யா. இன்று நாம் காண இருக்கும் காணொளி வீரராகவ முதலியார் அவர்களின் தனிப்பாடல் இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு காணொளி பாருங்க. வாங்க காணொளிக்கு போகலாம். அந்தக கவிஞரான வீரராக முதலியார் அவர்கள் கண் பார்வையற்றவர். செங்கல்பட்டிற்கு அருகிலே பூதூரிலே வடுகநாதருக்கு மகனாக பிறந்தவர். தன்னுடைய செவி அறிவினால் இலக்கண இலக்கியங்களை சிறப்பாக கற்று தேர்ந்தவர். பார்வையற்றவராக பிறந்தாலும் இளமையிலேயே கவி பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர். நகைச்சுவையாகவும் ஸ்லேடையாகவும் பாடல் பாடுவதில் மிகச்சிறந்த புலவர். ஒருவர் மனதில் உள்ளதை மற்றொருவர் தன் மனதால் கண்டு உணர்ந்து கூறுகின்ற கண்டசித்தி என்ற ஆற்றலை பெற்றவர். ஈழ நாட்டு மன்னன் பரராசகேசரன் மனதில் இருந்த இரு கேள்விகளுக்கு பாடல் பாடி விடை அளித்தவர். இவர் கிபி 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மனதில் ஆழமாக பதியக்கூடிய சொற்றொடர்களை எல்லாம் சுதந்திரமாக பாடி தனிப்பாடல் என்று திரட்டி தொகுத்து கொடுத்தவர். இவர் பாடிய முதல் நூல் திருக்கழுக்குன்ற புராணம். ஏட்டில் எழுதாமல் தன் மனதில் படித்த விரகன் என்ற வீர ராகவரை புகழக்கூடியவர். இவர் இயற்றிய நூல்கள் திருக்கழுக்குன்ற புராணம், கழுக்குன்ற மாலை, சந்திரவாணன் கோவை, திருவாரூர் உலா, சேயூர் கலம்பகம், சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், இது போன்ற நூல்களை எழுதி சிறப்பு பெற்றவர். சீட்டுக்கவி பாடுவதில் திறம் பெற்றவர். கச்சியப்ப சிவாச்சாரியரிடம் பல கலை மான் எய்திட போய் கவியினால் இசை பெற்றானே என புகழப்படக்கூடியவர். கடல் கடந்து சென்று கவி மனம் பரப்பிய மிகச்சிறந்த கவிஞர் வீரராகவ முதலியார் அவர்கள். வீரராகவர் இறந்தபோது கயத்தாற்று அரசர் போன்ற பலர் இரங்கற்பா எழுதியதாக அபிதான சிந்தாமணி குறிப்பிடுகிறது. பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு. ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னால் ஒரு நிகழ்வு கதை இருப்பதாக சொல்லப்படுகின்றது. கட்டுப்பாடின்றி புலவர்களால் சுதந்திரமாக பாடப்பட்ட பாடல்களாக தனிப்பாடல்கள் திகழ்கின்றன. வீரராகவ முதலியாரால் எழுதப்பட்ட பாடல்களுள் 37 பாடல்கள் சிறப்பு பெற்றது. அவற்றுள் ராமனையே பாடி என்ற பாடல் இங்கே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என் கொணர்ந்தாய் பாணாணி என்றால் பாணி வம்பதாங்கு கலபம் என்றேன் பூசும் என்றால் மாதங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றால் பம்புசீர் வேளம் என்றேன் தின்னும் என்றால் கம்பமா என்றேன் நற்களியாம் என்றால் கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே. பண்ணிசைத்து பாடுகின்ற பாணன் ஒருவன் ராமன் என்ற வள்ளலை சந்தித்து பாட்டு பாடி பரிசு பெற்றதாக சொல்லப்படுகிறது. அவனுடைய மனைவி பாணினி வீட்டின் வறுமையை போக்க கணவன் கொண்டு வந்த பொருளை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்து நிற்கின்றாள். பாணனும் வீடு வந்து சேர்ந்து பதில் ஏதும் சொல்லாமல் இருக்கின்றான். உடனே தலைவி பேசத் தொடங்குகின்றாள். வானவு உளவு புகழ் கொண்ட இந்த மண்ணிலே வாழக்கூடிய வள்ளலிடமிருந்து உனது திறமைகளை காட்டி என்ன பரிசு வாங்கி வந்தாய் என்று. கலபம் வழங்கினார் என்கிறான் பாணன். சந்தனமா? நாம் சந்தனம் பூசிக்கொள்ளும் நிலைமையிலா இருக்கிறோம், அது நீயே பூசிக்கொள் என்கிறாள் பாணினி. கலபம் என்ற சொல்லிற்கு சந்தனம் என்ற பொருளும் உண்டு. உடனே பாணன் ஐயோ இல்லை, நீ தவறாக புரிந்து கொண்டாய், அவர் தந்தது மாதங்கம் என்றான். ஓஹோ, நமது நிலையை புரிந்து கொண்டு நிறைய தங்கம் வழங்கினாரா வள்ளல்? இனி கவலை இல்லை, நாம் நன்றாக வாழலாம் என்றாள் பாணினி. மாதங்கம் என்றதும் நீ தங்கம் என நினைத்தாயோ? இல்லை இல்லை, அவர் தங்கம் தரவில்லை, வேலம் தந்தார் என்றார் பாணன். ஐயோ, கரும்புதான் தந்தாரோ? நீ பாடிய பாடல் திறமைக்கு தகுதியானது கரும்புதானோ? அதை நீயே தின்றுகொள் என்றாள் பாணினி. வேலம் என்றதும் கரும்பு என தவறாக புரிந்து கொண்டாய், அவர் கரும்பு தரவில்லை, வள்ளல் தந்தது கம்பமா என்று பாணன் சொல்ல, உன் கவித்திறனுக்கு கம்பின் மாவுதான் கிடைத்ததோ? என்ன செய்ய, அதனை கொண்டு களி செய்து சாப்பிடலாம் என்று ஆறுதல் அடைந்தாள் பாணினி. உடனே பாணன், தவறாக புரிந்து கொள்கிறாய், அவர் கம்பினுடைய மாவினை தரவில்லை, வள்ளல் அளித்த பொருள் கைமா என்றான். அதனை உணர்ந்து கொண்ட பாணினி, ஐயோ, யானையா தந்தார், நமக்கே உணவில்லை, யானைக்கும் சேர்த்து உணவு கொடுக்க என்ன செய்வது என்று கலங்கி நின்றாள். இயலல் சுவையான பாடல்களாக அமைந்த உரையாடல் அமைப்பில் பாடப்பட்ட இப்பாடல் ஒரு மிகச்சிறந்த பாடலாக சொல்லப்படுகின்றது. யானை குறிப்பிடுவதற்கு வேறு சொற்களான கலபம், மாதங்கம், வேலம், கம்பம்மா, கைம்மா இது போன்ற சொற்கள் முறையே சந்தனத்தையும் பெரிய தங்கத்தையும் கரும்பினையும் கம்பின் மாவினையும் யானையும் குறிப்பிடுவதாக அமைந்துள்ளது.
பாணன் யானையை குறிக்கின்ற பிற சொற்களை கூறிக்கொண்டே வர பாணினி அச்சொற்களுக்கான வேறு பொருளை கூறிக்கொண்டே வருகிறாள். அந்தக கவி வீரரான முதலியார் யானையை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு பொருள் நின்று பல சொல் அதற்கு இலக்கணம் கூறுவதாக அமைந்துள்ளது. வள்ளல் கொடுத்த அன்பு பரிசானது தனக்கு தேவைப்படாத பொருளாயினும் மறுக்காமல் ஏற்றுக்கொண்ட பாணனின் நற்பண்பு இங்கே புலப்படுகிறது. வறுமை என்றாலும் உதவி செய்பவர்களிடம் மீண்டும் உதவி கேட்காமல் வழங்கியதை ஏற்றுக்கொண்ட மனப்பக்குவத்தையும் இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. கலபம் என்றால் சந்தனம் யானை, மாதங்கம் என்றால் பெரிய தங்கம், பம்புசீர் என்றால் பொலிவு மிகுந்த, வேலம் என்றால் கரும்பு யானை, பகடு என்றால் எருமை கடா, பலனம் என்றால் வயல், கைமா என்றால் துதிக்கையுடைய யானை, வம்பதாம் என்றால் கயிற்றில் கட்டப்பட்ட என்ற பொருள். அந்தக கவி எனப்பட்ட தனிப்பாடல் பாடிய புலவர் வீரராக முதலியார். யாழ்ப்பாணம் சென்ற வீரராகவர் பரராசகேசரன் மன்னனை பாடி பரிசு பெற்றார். வீரராக முதலியார் இயற்றிய நூல் திருவாரூர் உலா. வீரராகவரின் 39 பாடல்கள் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ளன. வீரராகவர் காலத்தில் சீர்காழியில் வாழ்ந்த வள்ளல் அபிராமன். வீரராக முதலியாரின் சமகால புலவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கடிதங்கள் போல எழுதப்படும் இலக்கியத்தின் பெயர் சீட்டுக்கவி. வீரராக முதலியாரின் தனிப்பாடல்கள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்ற நூல் தமிழ் இலக்கிய வரலாறு. ஒருவர் மனதில் உள்ளதை கண்டு உணர்ந்து பாடுவது கண்ட சுத்தி. ராமன் என்ற வள்ளலை பாடி வீரராகவர் பெற்று வந்த பரிசு பொருள் யானை. கலபம் என்ற சொல்லின் பொருள் சந்தனம். கரும்பு இதற்கான வேறு தமிழ் சொல் வேளம். உழவு மாட்டினை வீரராகவர் பகடு என்று குறிப்பிடுகிறார். நீண்ட துதிக்கையை உடைய யானையை வீரராகவர் கைமா என்று குறிப்பிடுகிறார். வீரராகவர் இறந்தபோது இரங்கற்பா பாடிய மன்னர் கயத்தாற்று அரசன். கவி வீரராகவன் பாடிய நற்கவியே கவி என்று வீரராகவனை பாராட்டியவர் பரராசகேசரன். நன்றி, வணக்கம். நியூ தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.